டாக்டர், இந்த அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சிகிச்சைகள் என்னென்ன, அவங்கள எப்படி குணப்படுத்த முடியுன்றதை பற்றி சொல்லுங்கள். இங்கே இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக, இந்த சிகிச்சைன்ற ஒரு வார்த்தை, குணப்படுத்துதல்ன்றது ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, சிகிச்சைன்னா என்ன, நீங்கள் இப்போ ஜுரத்தோடு வரீங்க, நான் சிகிச்சை அளிக்கிறேன், 2 மாத்திரை கொடுக்குறேன், சரியாக போயிடுது. இல்லை ஒரு வயிற்று வலியோடு வரீங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன், அந்த தொந்தரவை எடுத்துடுறேன், சரியாக போகுது. இதைத்தான் நம்ம சிகிச்சைன்னு சொல்கிறோம். அடுத்தது குணமாக்குதல். நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு வரீங்க, முழு நிவாரணம் நான் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். இது 2மே இங்கே சாத்தியம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்படி தான் வருவாங்க. என்ன வந்தால் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, புத்தி சொல்கிறீங்க, இதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. இது குறை, நிரந்தரமான ஊனம். இந்த ஊனம்ன்ற வார்த்தையோட குறைன்றது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால குறைன்னு சொல்கிறோம். இந்த நிரந்தர குறையோட வாழ வைக்கிறதுக்கு பேர் தான் சிகிச்சை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குறையுள்ள குழந்தை இப்படியே விட்டுட்டா எவ்வளோ கஷ்டப்படும். அதை விட அந்த கஷ்டத்தை குறைச்சி இன்னும் கொஞ்சம் உபயோகமாக்குறதுக்கு பேர் சிகிச்சை. இங்கே குணமாக்குறதுன்ற பேருக்கு இடம் இல்லை. நிறைய பேர் கேட்காங்க, என்ன வந்தால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போ, அந்த டீச்சரை பாரு, அந்த ஒரு தெரப்பிஸ்ட்டை பாருன்னு சொல்கிறீங்களே ஒழிய, இதுக்கு என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் கேட்பாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட். சிகிச்சை அப்படின்னா என்னமோ ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தோ அல்லது வேறு ஏதாவது செஞ்சோ நிவாரணம் அளிக்கிறது இல்லை. இங்கே இந்த குறையை இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த குறை எந்த அளவுக்கு அந்த குழந்தையோ அந்த குடும்பத்தையோ அல்லது அதை சுற்றி இருக்கும் சமூகத்தையோ பாதிப்புக்குள்ளாக்காமல் இருக்கிறதுக்கு பேர் சிகிச்சை. இது சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ கஷ்டமாக இருந்தால் கூட இதை செய்கிறது பெரிய சாதனை. இந்த குறையோடு வாழ வச்சே தீரணும். இதுதான் சிகிச்சை முறை. இந்த குறையாக தெரியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தையும் அர்த்தம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறேன், இன்னமும் என் பையன் +2 பாஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அது பண்ண முடியாது. இன்னமும் என் பையன் இந்த திறமை எடுத்துக்கலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி குழந்தைகள் கணக்கு போட தெரியாது. இத்தனை லிட்டர் பெட்ரோல் இவ்வளவுன்னு கணக்கு பண்ணி கொடுக்க தெரியாது. அதே சமயத்தில் பெட்ரோல் காசு கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு புரிய வச்சுட்டாலே போருமே. அந்த மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் இதில் இருக்கிற சிகிச்சை முறைன்னு பேர். ஸோ இவங்களை வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கலாம், ரெகுலேஷன்ஸ் பண்ணலாம், வாழ்க்கையில் சராசரியான வரவு செலவுகள் பண்ண வைக்கலாம். இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா கடையில் இப்போ நானே போகிறேன், ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறேன், காசு கொடுக்குறேன், மிச்ச சில்லற கணக்கு பண்ணி பார்த்து போடுறதில்ல, கொடுக்குறவங்களுக்கும் கணக்கு பண்ணி கொடுக்கறதில்ல. அந்த மிஷின் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, தட்டுனா மிச்ச சில்லற உழுவுது, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இத்தனை எவ்வளோன்னு கணக்கு போட்டு என்னுடைய மனப்பாடத்தில் செய்ய வேண்டியதில்லை. இது கால்குலேட்டர் தட்ட தெரிஞ்சால் போதும், இதுதான் கணக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குறையோட அவங்கள வாழ வச்சிட முடியும். அதுக்கு பேர் தான் சிகிச்சை. ஸோ ஒவ்வொரு அளவுலையும் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்றா கொண்டு வரணும். இதில் ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினபிள், அதாவது ரொம்ப இன்ஸ்டிடியூஷனலைஸ் சில்ட்ரன் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறோம். உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் மாதிரி இருக்குது, நீங்கள் அது உயிர் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் வச்சு சுத்தபத்தமாக பாதுகாத்துக்கிறீங்க. அதில் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக கவனிப்புக்கு ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் அதுலேயும் கவனிப்பு ஒன்றும் இல்லைன்னா, இப்போ வெட்டினரி காலேஜுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்குது இல்லையா, ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, இப்போ ஆடு மாடு நாய் குதிரை எல்லாத்தையும் வைத்தியம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் சொல்லுதா? அதே மாதிரி அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ணுறோம். எவ்வளோ நாளைக்கு வாழ வைக்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு வாழ வைக்கிறோம். அது அந்த லெவலோடு முடிஞ்சு போகுது. அடுத்தது இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயினபிள் சில்ட்ரன் சொல்கிறோம் பாருங்கள், இதில் நம்மளுடைய வேலை ரொம்ப உன்னதமான ஒன்றாகும். இப்போ ஒரு குழந்தை டாய்லெட் போக தெரியாத ஒரு குழந்தை, சாப்பிட்டா என்ன செய்யணும்னு தெரியாத குழந்தை, சம்பிரதாயங்கள் என்னென்னு ஃபாலோ பண்ண தெரியாத குழந்தை, இப்படி இருக்கிறத நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அங்கே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த ட்ரெயின் பண்ணுறதுன்றது ஒரு சிம்பிளாக எடுத்துக்க வேண்டாம்.
இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது, வயசுக்கு வந்துடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது சுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்போ இன்ஸ்டிடியூஷனலைஸ் சில்ட்ரன் பரவாயில்ல, அது பாட்டு ஒரே இடத்துல படுத்து கிடக்குது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு ட்ரெயினபிள் சைல்டை வந்து நீங்கள் இப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பம் இல்லை அந்த சூழல், சுற்றுப்புறம் பெரிய அது ஒரு பாதிப்பு. ஸோ அதை வந்து நாம் ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது அதை ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெயினபிள். ஸோ இதை வந்து நிச்சயமாக சிகிச்சை முறையில் கொடுக்குறோம். அடுத்தது எஜுக்கபிள். அது வந்து எவ்வளோ பரவாயில்ல. எஜுக்கபிள்ஸ்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே சமயத்தில் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்து அதுவும் உபயோகமாக இருக்கிற அளவுக்கு பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் தான் சிகிச்சை முறை குணமாக்குதல்னு பேர். நீங்கள் குறையோடு கொண்டு வரீங்க, நான் உடனே அதை சூப்பராக ஆக்கிடுறேன் அப்படின்றது சிகிச்சையும் கிடையாது, குணமும் கிடையாது. நீங்கள் ஒரு கஷ்டத்தோடு வரீங்க, அந்த கஷ்டம் உங்களை கஷ்டமாக படுத்தாத அளவுக்கு உங்களை தயார் பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் சிகிச்சை முறை. இதில் ஒவ்வொருத்தருமே தெரப்பிஸ்டாக மாறணும். நான் வந்து அந்த குழந்தைய மாற்றணும், புரிய வைக்கணும்னு சொல்லும்போது என்கிட்ட நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்க முடியும்? அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம். அந்த பெற்றோர்கள் தெரப்பிஸ்டாக மாறி டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைய மாற்றணும். இது ஒன்றுக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. டாய்லெட் ட்ரைனிங்க்கு ஒரு ப்ரோக்ராம், சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம், படுக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக அந்த குழந்தைய சொல்லி சொல்லி கொண்டு வந்தோம்னா, அதாவது செய்முறை பயிற்சி, அந்த குழந்தை செஞ்சு பழகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு காய் செய்யணும் இல்லை ஒரு சமையல் செய்யணும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அவசரமாக இதை எடு, அதை போடு, இதை கொண்டு வான்னு கேட்பாங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா முடியாது. நீங்கள் வீட்டுக்கு வேண்டிய சமையலை செஞ்சு முடிச்சுட்டு இந்த குழந்தைய அந்த சமையலை செய்ய வைக்கிறதுக்காக நீங்கள் கிளாஸ் மாதிரி செய்ய வைக்கணும். இப்போ லெபார்ட்டரியில் பரிசோதனை பண்ணுற இல்லையா, அந்த மாதிரி உப்புமா பண்ணணும். இதை எடுத்துகிட்டு வா, இதை ஊற்று, இவ்வளோ நேரம் கழித்து பண்ணு, இதை செய், இதை கிண்டு, இறக்கு அப்படின்னு ஒன்று செய்ய வச்சு பழக்கினீங்கன்னா 10 தடவை கழித்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணால் ஒரு பாதுகாப்பான முறையில் அடுப்பு எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். நீங்கள் அதை விட்டுட்டு அவசரமாக யாராவது ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்கும் போது அந்த பிள்ளை உங்ககிட்ட வந்து கற்றுக்கணுன்னா முடியாது. இந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கு பேர் சிகிச்சை முறைன்னு பேர். அதனால் இதில் முழுமையாகவே முதல்ல சிகிச்சை அளிக்கிறவங்கள பெற்றோர்கள் நல்லா கவுன்சிலிங் பண்ணி அவங்கள தயார்படுத்தி, அதாவது எந்தெந்த குடும்பத்தில் வந்து அந்த பெற்றோர்கள் இன்வால்வ் ஆகி அந்த குழந்தைய மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக முடியவே முடியாது. நிறைய பேர் அப்படி தான், இதுக்கு எதாவது ஸ்கூல் இருக்கா, இதுக்கு எதாவது ஹோம் இருக்கா, அங்கே கொண்டு போய் விட்டுட்டா திருப்பி வந்துடுமா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் குழந்தையவே நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த அம்மா எப்படி எல்லா நாளும் பார்த்துக்க முடியும்? அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நீங்கள் வரும்போது பார்க்க வர அன்றைக்கி அந்த பிள்ளைய நல்லா அழகாக ப்ரஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துவாங்களே ஒழிய அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு மாற்றணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக மாற்றலாம். இதுதான் சிகிச்சை முறை, இதுதான் குணமாகிறது அறிவுத்திறன் குறையை பொறுத்த வரைக்கும்.